எங்க நகை வாங்கணும்? சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. எந்த நகை வாங்கணும் பாருங்க, பார்த்து வாங்குங்க. சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இதை நான் ஃபாலோ பண்றேன்னு நிறைய பேர் சொல்லுவோம், ஆனா கண்டிப்பா ஃபாலோ பண்ண மாட்டோம். டயட் பத்தி தான் பார்க்க போறோம். டயட்னா என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் டயட்டுங்கிற பேர்ல ரெண்டு விஷயம் பண்ணுவோம். ஒன்னு சாப்பிடாம வயிறு காய போட்டு பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி ஆகிரும். இன்னொன்னு டயட்டுங்கிற பேர்ல போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு ரெஸ்டே கொடுக்காம கண்டதை உள்ள தள்ளிட்டே இருக்கிறது. என்னமா நீ சாப்பிட்டாலும் ஏதாச்சும் சொல்ற, சாப்பிடலனாலும் ஏதாச்சும் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, டயட்டை பத்தி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், சாப்பிட்டுட்டே இருக்கிறது பேரும் டயட் கிடையாது, சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கிறதும் டயட் கிடையாது. அப்ப டயட்னா என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, கரெக்டான ஃபுட்டை கரெக்டான டைம்ல கரெக்டான அளவுல சாப்பிடுறது பேர் தான் டயட். முக்கியமான விஷயம் என்னன்னா, டெய்லி பேசிஸ்ல இதெல்லாம் நம்ம பண்ணா மட்டும் தான் நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வெயிட் கம்மி பண்றதுக்காக தான் டயட் பண்றாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். பட் பிரைமரி மோட்டிவ் என்னன்னா, நம்ம உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிறது தான் பிரைமரி மோட்டிவ். உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிறது அண்ட் வெயிட் குறைக்கிறத தாண்டி எதுக்காக டயட் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, வெயிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க் தடுக்கிறதுக்கு, கேன்சர் ரிஸ்க் தடுக்கிறதுக்கு அண்ட் ஜீரண சக்தியை அதிகம் பண்றதுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களுக்காக டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. டயட்ல பல வகைகள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான 4 டைப் ஆஃப் டயட்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாலியோ டயட். இத நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், ஏன் நீங்க ட்ரை கூட பண்ணிருக்கலாம். இதுல என்னென்னலாம் சாப்பிடலாம்னா, நட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இது மாதிரி ஐட்டம்லாம் நிறைய எடுத்துக்கணும். அண்ட் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னா, சுகர், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், தானியங்கள் அண்ட் ப்ராசஸ் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணியே ஆகணும். இது நீங்க ட்ரை பண்றதால உங்களோட பாடி வெயிட் ரெடியூஸ் ஆகுதுன்னு, உங்க ஹிப் சைஸ் கண்டிப்பா கம்மியாகும்னு நிறைய ஸ்டடிஸ் சொல்லுது. அண்ட் இந்த டயட் ஃபாலோ பண்றதால கொலஸ்ட்ரால், சுகர் மாதிரியான ஹார்ட் ப்ராப்ளம்ஸும் குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டயட்டோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, தானியங்கள் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி, பட் இதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம் இந்த டயட்ல. நெக்ஸ்ட் ஒன் லோ கார்ப் டயட்ஸ். லோ கார்ப் டயட்ஸ்னு சொல்லும் போதே நம்மளுக்கு தெரியும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்க ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம ரொம்பவே கம்மியாக எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம நிறைய கன்சியூம் பண்ணணும். இது ரொம்பவே ஒரு பாப்புலரான டயட்னு சொல்றாங்க. இந்த டயட் வெயிட் லாஸ்க்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுதுன்னு, நம்மளோட பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நிறைய ஸ்டடிஸ் சொல்லுது. அண்ட் இன்னொரு விஷயம், முன்னாடி சொன்ன மாதிரி பிபி, சுகர் லெவல்ஸ்லாம் கண்டிப்பா கம்மியாகும். இந்த டயட்டோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, LDL அப்படின்னு சொல்லப்படுற பேட் கொலஸ்ட்ராலை அதிகரிக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா, வீகன் டயட். இது பேர்லயே இருக்க மாதிரி இது ஒரு வெஜிடேரியன் டயட். நான்வெஜ் இல்லைன்னா அனிமல்ஸ்ல இருந்து எடுக்கிற எந்த பொருளுமே நம்ம சாப்பிடக்கூடாது. ஜெலட்டின், ஹனி, முட்டை இது மாதிரி எந்த பொருட்களுமே நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த டயட் நீங்க ஃபாலோ பண்றதால கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் குறையணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டயட் ஃபாலோ பண்றவங்க ரொம்ப நாள் உயிரோட இருக்கிறதாவும் நிறைய ஸ்டடிஸ் சொல்லுது. இந்த டயட்டோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நான்வெஜ்ஜை நம்ம கம்ப்ளீட்டா ஒதுக்கிடுறதால விட்டமின் B12, விட்டமின் D, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், சிங்க், கால்சியம், அயோடின், அயன் இது மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸோட பற்றாக்குறை ஏற்படுது. லாஸ்ட் ஒன் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இதுல என்ன பண்ணணும்னா, குறிப்பிட்ட கொஞ்ச நேரம் நம்ம என்ன வேணா சாப்பிடலாம் அண்ட் குறிப்பிட்ட கொஞ்ச நேரம் எதுவுமே சாப்பிடாம ஃபாஸ்டிங்ல இருக்கணும். மற்ற எல்லா டயட்டை விட இது ரொம்பவே டிஃப்ரெண்டான டயட். ஏன்னா மற்ற எல்லாத்துலயும் என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இதுல மட்டும் நம்ம எப்ப சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம். டே டைம்ல வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு நைட் ஒரு வேளை மட்டும் ஃபுல் மீல் சாப்பிடுறது, இல்லைனா வாரத்துல ஒரு நாள் மட்டும் ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருக்கிறது, இது மாதிரி நிறைய வகையா இந்த டயட்டை ஃபாலோ பண்றாங்க. இந்த டயட்டோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த டயட் எல்லாருக்கும் செட் ஆகாது. முக்கியமா கேர்ள்ஸ், பிரெக்னென்ட் விமன் அண்ட் டீனேஜர்ஸ், அண்டர் வெயிட்ல இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த டயட் செட் ஆகாது. ஸோ ட்ரை பண்ணாதீங்க. அடப்போமா நானும் நிறைய டயட் ட்ரை பண்ணிட்டேன், ஒரு சேஞ்சுமே இல்லையே அப்படிங்கிறீங்களா? நம்மள நிறைய பேர் பொதுவா பண்ற தப்பு இதுதான். டயட் இருக்கும் அப்படின்ற பேர்ல அவன் சொன்னா இவன் சொன்னான்னு அவங்க சொல்ற எல்லா டயட்டையும் ட்ரை பண்ணிட்டு சேஞ்சே இல்லையே அப்படின்னு விட்டுருவோம். அவங்களுக்கு செட் ஆகுற டயட் உங்களுக்கு செட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஏற்ற டயட்டை கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். அண்ட் டயட் ஃபாலோ பண்ணும்போது லைட்டாக எக்ஸசைஸ் பண்ண மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் பிரவேகா மூர்த்தி. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஸ்டே டியூன் டு IBC மங்கை. இந்த வேஷ்டியை வச்சு புதுசாக ஒரு ஃபேஷன் டிசைனிங் உருவாக்கியிருக்காங்க. டிசைனர் ரிஷ்வானா. அதுக்கு மாடலாக நான் வந்திருக்கேன். என் கூட சேர்ந்து இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ட்ரெண்ட் ஆகும்னு நான் நம்புறேன்.